الحمد لله وكفى وسلام على عباده الذين اصطفى أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله يخشى الله من عباده العلماء إنما يخشى الله من عباده العلماء கண்ணியமிக்க இம்மகத்தான நிகழ்வின் தலைவர் எனது ஆசிரியர் பெருந்தொகை அதற்கு விழா தாமத்பரக்காட்டும் அவர்கள் இன்று நீண்ட தூரத்திலிருந்து வருகை தந்து நமக்கெல்லாம் அறிவாக்கி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய ஆசாம் ஜாமியா வாக்கியாரு சாலிஹாத் அரபிக் கல்லூரியின் பிரதிநிதிக்க முதல்வர் மஜ்லிஸுல் மதாரிஸில் அரபியாவின் தலைவர் அவர்களுடைய சிறப்பை நம்முடைய உள்ளங்களெல்லாம் மகிழ்வடை செய்தது. அதற்கு முன்னால் பேசிய அத்தனை பலமா பெருமக்கள் இந்த விழாவை ஏற்பாடு செய்ய ஈசுப்பீர்கள் இந்த நிகழ்வு நடைபெறுவதற்காண்டி இப்பள்ளியின் இடங்களை கொடுத்து அதற்காண்டி பல தியாகம் செய்த நிறுவன பெருமக்கள் இன்னும் திருச்சி மாவட்டத்தினுடைய பலமா பெருமக்கள் பெரியார்கள் சகோதரர்கள் தாய்மார்கள் சகோதரிகள் இங்கு இந்த அணியனுக்கு ஒரு சாதனையான அந்த விருதை வழங்குவதற்காக இவ்வளவு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த அணியில் எந்த சாதனையும் செய்யவில்லை. இந்த இடத்திற்கு இந்த அடியை அமர வைப்பதுன்னு சொன்னால் அது இந்த திருச்சி மாணவர்களுடைய மக்கள் இந்த திருச்சி மாணவர்கள் அமைந்திருக்கக்கூடிய கிராமிய நிர்வாகங்கள் அவர்கள்தான் இதற்கு மூல காரணமாக இருக்கின்றார்கள். இந்த அத்தனை பெருமைக்கும் பாராட்டுக்கும் உடையவர்கள் அவர்கள்தான். நான் திருச்சி மனுஷாவை 1971ஆம் ஆண்டு பதினாலு வயதுடன் சேர்ந்தேன். ஏறப்பாளையத்தில் இந்த தாராள உஸ்மானியா என்று பெயர் நடைபெற்று கொண்டிருக்கிற அந்த மதரசா அங்கு பிதாக்கள் போவானி என்று நடந்து கொண்டிருந்தது. அங்கே 1970ஆம் வருடம் குரானை மனம் செய்து சார்ந்து பெற்று திருச்சி ஜாமியா அன்பாளர்களுடன் சேர்ந்தேன். வரக்கூடிய சமயத்திலே எனக்கு எதுவுமே தெரியாது. நான் அதோடு மேலப்பாளையத்துக்கு வெளியே எங்கேயுமே சுத்தம் அப்பொழுது சேரும் பொழுது எனக்கு இது ஒரு புதிய உலகம் மாதிரி அங்கே ஜாமியா அன்வார் பூமி மறைந்தவுடன் அவர்களையும் மற்ற உஸ்தாதுகளையும் சந்தித்து அங்கே தாமிலா பாடம் கொடுத்தார்கள். அதற்கு அவர்கள் எப்பொழுதுமே தாமிலா பாடம் கொடுக்கும் பொழுதே ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஈமானை போதிப்பார்கள்.
உள்ளத்தினுடைய ஈமானை பதிவிப்பார்கள். இந்த ஜாமியாவுடைய நான் மாணவனாக திகழ்கின்றேன், ஒரு பிள்ளையாகத்தான் திகழ்கின்றேன். ஜாமியாவை பிள்ளை என்று சொன்னால் பாப்பியா போன்ற பேரப்பிள்ளை என்று தான் சொல்லணும். அதற்கவர்கள் ஜாமியா பாப்பியா பிள்ளை உறவை வாக்குடியாக பட்டம் தொட்டி உலகக்கூடிய புரட்சிகரமான மாணவர்களிலே உலகக்கூடிய மதரசாவை உருவாக்கி அந்த காலத்திலே பெரிய பெரிய ஓமான்களுடைய பிள்ளைகள்லாம் திருச்சி ஜாமியா தேடி வருவார்கள். அதற்குரிய கல்வியத்தை நாடி வருவார்கள். இஸ்மாவுல்லா அத்திகளுடைய நாஜரா அந்த முன்புல்லா அவருடைய மகனார் மோய் அப்துல் ரஹ்மான் அவர்கள் இங்கே ஓதினார்கள். தமிழகத்தினுடைய தலை சிறந்த குர்ஆனுக்கு தஃசீர் செய்யக்கூடிய அப்துல் நசீர் அதற்கு ஈசனத்தம் அவருடைய மகனார் இந்த ஜாமியா நாம் வந்துவிட்டு அவர்களுடைய அரசு நிர்வாகி கொடுக்கின்றார்கள். என்னுடைய ஆரம்பம் தனக்குடைய அவர்கள் இருக்கிறார்கள். அதே போன்றுதான் ஜாமியா மன்மன் அம்மா லால்பட்டை அங்குள்ள உஸ்தாத் அர்ஜுன் ஜமீல் அவர்களுடைய மகனார் இன்றைக்கு ஜாமியாவுடைய ஷேகுல் ஹதீஸா அவர்கள் கூடிய நூல்நிலை அனுபவித்தவர்கள். இன்னும் இது போன்று எண்ணத்தை எத்தனையோ பெரிய பெரிய உலமாக்களுடைய பிள்ளைகள்லாம் இங்கே ஓதக்கூடிய அந்த காலகட்டத்தில் நான் சின்ன மாணவனாக சேர்ந்தேன். எனக்கு எதுவுமே தெரியாது. அப்போ அதற்கு வந்தவனே ஈமானை சொன்னார். அல்லாஹ்தான் ஆக்குபவன், அல்லாஹ்தான் அழைப்பவன். மகனே, நீ இந்த மதரசா உங்களுக்கு கூடாய், இந்த மதரசாவை சாப்பிடுவதற்கு ஒன்றும் வர முடியாது. இங்க குடிக்க தண்ணி கிடையாது, குடிக்க தண்ணி கிடையாது, இருக்க இடம் கிடையாது. ஏதோ அல்லாஹ் கொடுத்தா கொடுப்போம் சாப்பாடு, அல்லாஹ் கொடுத்தா தண்ணீர் கொடுப்போம், அல்லாஹ் கொடுத்தா ஏதாவது இடத்துல பழக்க வைப்போம். இங்க எதுவுமே எங்க செயல இல்லை. நீ அதுக்கெல்லாம் சம்மதிக்கு உதவுவதா இருந்தா இங்க இருப்பா அப்படின்னு சொன்னான். எனக்கு அதை வழங்கக்கூடிய ஆட்கள் கூட இல்லை. என்ன சொல்றாலும் தெரியல. ஆன்சரை தெரிஞ்சுக்கிட்டு அப்படி முதல்ல ஒரு சஹாபாக்கள் சொன்னார், தாழ்ந்தங்கள் ஈமான் சும்மா தாழ்ந்தங்கள் குர்ஆன். முதல்ல வரக்கூடிய ஒவ்வொரு மாறி உள்ளத்திலையும் ஈமானை அங்கே அவர்கள் அறிய செய்வார்கள். அதற்கு பிறகான உள்ள எண்ணை கற்றுக் கொடுக்க ஆரம்பிப்பார்கள். அவருடைய மேலான பார்வையை துவங்குவார். அங்கிருந்து நம்முடைய உஸ்தாமார்கள் அவர்கள் அது சேகுனா அமர்த்தவர்கள் அவர்களெல்லாம் மற்றவர்கள் இதனுடைய உஸ்தாமார்களுடைய பட்டியலில் முக்தி சார் மௌலானா யாபத்தில் அவர்களெல்லாம் மற்றவர்கள் மௌலானா சையீத் பதுல் மௌலானா பதுலுக்கும் இருப்பவர்கள் இப்படியே சுல்தான் இருந்தவர்கள் அல்லாமா பையன் தீர்மாய் அவர்கள் அவர்கள் அங்கே உஸ்தாதாக இருந்தார். அந்த காலகட்டத்தில் இதேபோல் செய்யுள் இருந்தவர்கள், இன்னும் கேரளாவை சேர்ந்த சாஜிப் இருந்தவர்கள், உசைன் இருந்தவர்கள், மேலப்பாளையம், இது போன்ற எண்ணற்ற திறமை வாய்ந்த உஸ்தாதர்கள் அங்கே இருந்தார்கள். அவருடைய அந்த முறைக்கான அந்த சமூகத்தில் இருந்து அதை நீங்களுடைய படிக்கக்கூடிய பாக்கியத்தை பெற்றேன். 9 ஆண்டு காலமாக இந்த மதரசாலை ஓடினேன். அங்கே அதற்குரிய மேலான ஆசை, அதில் சொல்வார்கள், ஒவ்வொரு மாணவனுடைய உள்ளத்திலையும் உருது பாரிசி ஆழமாக பதிய வேண்டும், அது என்னுடைய விருப்பமாக இருக்கிறது என்று சொல்வார்கள். அது 2 வருஷம் அந்த காலத்தில் ஓதி கொடுத்தார்கள். இத்தனை அவலித்தேர சாணி என்று 2 வருஷம் ஓதக்கூடிய பாக்கியம் கிடைத்தது. நம்ம உருது என்றால் என்னன்னு தெரியாது, பாரிசினா என்னன்னு தெரியாது, சொன்னாங்க ஓதணும், அவ்வளவுதான். அதை தொடர்ந்து 1980 இங்கிருந்து வெளியாகக்கூடிய பாக்கியத்தை பெற்றோம். இன்றைக்கு 1400 அந்த வெளியாகக்கூடிய நேரத்திலே அதற்கு மௌலானா பள்ளிய மருத்துவமனை தாருல் யூசுஃபியாவுடைய முதல்வராக இருந்தார்கள்.
அங்கிருந்து தவறாய் இந்த தமிழ்நாடு மாநில இமாத்திரமாவுடைய தகுதிமிக்க தலைவராக இருந்து கொண்டிருக்கூடிய காஜா முனியின் பாப்பு இருப்பவர்கள் அவருடைய கரங்களிலே தவறு கொடுக்க வைக்கிறார்கள். நீங்கள் அடுத்த வருஷம் ஈசுபுராவுக்கு விசாராக வேண்டும் சொல்லி எழுதி அனுப்பி கொடுத்தார்கள். அடுத்த வருஷம் கவர்மெண்ட் வருவதாக இருந்தது. பிறகு எங்கே ஏற்பட்ட சில சூழ்நிலையின் காரணமாக கவர்மெண்டினால் போயிருந்தது. அதற்கு பிறகு ரம்ஜானுடைய இடையே நாட்கள் நான் அதற்கும் சொல்லிவிட்டேன், தேவபந்தம் போனேன், ஆனால் வர முடியாது, கோபப்பட. ஆனால் ரம்ஜான் உங்கள் ஆதாரத்தில் சரியில்லாத காரணமாக அதற்கு தபாவினார்கள் நீங்கள் இங்கே வந்து சூழ்நிலை சரியில்லை போல் தொடர்பாகலாம் சொன்னாங்க. நான் ரம்ஜான சேலத்தில் தொழிற்சி கொடுத்திருந்தேன். அங்கிருந்து இந்த வந்து முஸ்தாபாலாம் சந்திச்சு தூரம் வாங்கிட்டு போகணும் வந்தேன். அந்த சமயத்தில் தாய் ஓட்டுநர் அவர்கள் நீங்கள் நம்ம மனசுனால உஸ்தாதா இருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்க. ஏற்கனவே அதை சொல்லிட்டாங்க, அவங்க உஸ்தாது இவனு சொல்றாங்க, எனக்கு புரியல. கடைசியில் மசோதா செய்து ஈஸ்பியாக்கே போகலான்னு சொல்லி போகணும். அல்லாவுடைய கிருபையில ஈஸ்பியாவது 1480 போய் சேர்ந்தேன். 1980 ஹிஜ்ரி 1400 வருஷம் போய் சேர்ந்தேன். இன்னைக்கு ஹிஜ்ரி கணக்கு படி 46 வருஷம் ஆயிடுச்சு. இந்த 46 வருஷம் அங்கே நாம் இந்த பணிவழி செய்யக்கூடிய பாக்கியம் கிடைக்கும்னு சொன்னால் அது நம்முடைய கடமை எதுவும் இல்லை, எந்த தகுதியும் இல்லை. அங்கிருந்த அதற்கு மௌலானா அலி முகமது அவர்கள், அதற்கு மௌலானா செய்ய சுயமான அவர்கள், இது போன்ற நம்முடைய முன்னோடிகளாக இருக்கக்கூடிய முஸ்தாமாவுடைய பார்வை கருணை அங்கே போய் சேரக்கூடிய பாக்கியம் கிடைத்தது. எந்த தகுதியுமே இல்லை நம்மள்கிட்ட, எந்த தகுதியும் கிடையாது, உண்மையிலே கிடையாது. அதெல்லாம் தான் சுத்தம் செய்யணும். ஓகே, எல்லாம் சாதி சொல்ற மாதிரி மின்னத் மனம் தொங்கத்தோ சுல்தான் அமீ புனி மின்னத் மனம் தொங்கத்தோ சுல்தான் அமீ புனி மின்னத் ஷனாஸ் அஜூர் கே பஹதுமத் தாஷ்தத். நீ எவ்வளவு செய்தால் என்று அரசனுக்கு நீ நினைக்காதே. அரசன் வரையில் நீ உன்னை அமரவித்தால் நீ அரசனுக்கு செய்யக்கூடிய பெரிய உபகாரம் நினைக்காதே. ஆனால் அரசன் உன்னை அந்த வேலையில் அமர்த்தினாரே அதற்கு நீ அரசுக்கு சுகர் செய் என்று நம்ம சாதி சொல்வார்கள். அதே போன்றுதான் நாம் இந்த திறமையும் இல்லை. நாம் அந்த மனுஷாவுடைய உண்மை செய்வதற்கு, நாம் அந்த மனுஷாவுடைய வேலை செய்வதற்கு. ஆனால் நம்மை துணை செய்ய வைத்த அந்த நம்முடைய உஸ்தான்மார்கள், அதற்கு தகுதியாக்கிய நம்முடைய தர்மிய அனுபவங்களும், இதற்கு தான் நாம் சுத்தம் செய்ய வேண்டும். நாம் இந்த வரும்போது கூட எதுவுமே இல்லாம தான் வந்தோம். எப்படி அல்லாம சாத்தி சொல்லுவாங்க குளிஸ்தான்ல, மண்ணு திடீர்னு வாசனம் அடிக்கும். அந்த வாசம் அடிக்கும்போது மண்ணுக்கு சொன்னாங்கன்னா நீ இவ்வளவு பெரிய வாசம் அடிக்கிறாய, என்ன அவனுக்கு ஏற்படுச்சுன்னு சொல்லுவோம். கேட்கும் பொழுது அந்த மண்ணு சொன்னதான் குஃப்தா மண் கிளை நாச்சீர் கூட்டம், குஃப்தா மண் கிளை நாச்சீர் கூட்டம் लेकिन बुद्धते वाकुल नशिष्टम. நான் அற்பமான மண்ணாகத்தான் இருந்தேன், ஆனால் சில காலம் பூவோடு சேர்ந்து இருந்தேன், மலரோடு சேர்ந்து இருந்தேன். ஜமாலே ஹம் நிஷீன் தர்மன் அசல் கர்து வகர்னா மன் ஹுமா ஃபாக்குன் கே ஹஸ்தும். அந்த மண்ணு சொன்னது ஜமாலே ஹம் நிஷீன், முன்னால் சொல்லப்பட வேண்டிய உஸ்தாத்மார்கள், மஷாயிக்மார்கள், நம்முடைய முன்னோர்கள், சலபு சாலிகள், அவருடைய சொகத்தில் இந்த சகவாசம் கிடைத்தது சில காலம். அதுதான் இந்த அடியத்தில் அசல் செய்தது தவிர இல்லை என்று சொன்னால் உடன மண் உமாக்காக்கும். நான் அதே மண்ணுதான் இந்த மண்ணை கொண்டு அல்லாஹ் படைத்தானோ. அப்படிப்பட்ட மண்ணால் இருந்த இந்த அடியனை இவ்வளவு பெரிய நீங்களாம் போட்டப்படக்கூடிய அளவுக்கு, இன்றைக்கு போடப்படக்கூடிய அளவுக்கு மனத்திலே அமர்ந்திருக்கும் சொன்னால் அது திருச்சி மாநகரம் செய்த உபகாரம் தான், திருச்சி ஜாமியானம் செய்த உபகாரம் தான். அங்கிருந்த உஸ்தாத்மார்கள்
அங்கிருந்து நிறுவன பெருமக்கள் இந்த ஊர்வாசியம் அத்துறை பெரிய உபகாரத்துடைய உச்சையாகத்தான் இன்னைக்கு உங்கள் முன்னணியிலே நான் இருந்து கொண்டிருக்கிறேன். அல்லாஹ் உங்கள் அனைவருக்கும் கூறிய தருவானாக. அதற்கு பிறகு அந்த தாரும் யூசுபியா அப்படிங்கிறவர்களிலே 30 ஆண்டு காலமாக கையெழுத்தாகி அவருடைய சோபத்திலே அவருடைய நிதானத்திலே வேலை செய்யக்கூடிய பழக்கத்தை கொண்டு அப்போது கூட அதற்கிலே வேலை செய்வது என்பது சாதாரண விஷயமல்ல. அவர்கள் என்னுடைய கடலாக திகழ்ந்தார்கள். நான் எதுவுமே இல்லாத ஒன்றும் இல்லாமல் இருந்தேன். ஆனால் ஒரே ஒரு குணம், அதுக்கு ஜாமியா அன்பார்வம், அது கற்றுத்தந்த குணம் தான். அதற்கு அரபி முகமது அப்துல்லாம் அவர்கள் ஆரம்ப காலத்திலே சொல்வார்கள், எதை சொன்னாலும் ஆமன்னா சதம்னா சமயனா வாசனா, எதை செஞ்சாலும் சரி மேகப்படியவர்கள் எதை சொன்னாலும் சரி அதை ஏகதற்கு கேட்காமல் நீ செய்யக்கூடிய பழக்கத்தை உருவாக்கிக்கணும். அப்படி அந்த சேர்ந்தா உயர்த்தவன்னு சொல்லி தருவார். அதற்கு புதுசான சொல்வார்கள், அரசன் ஒரு பகலை பார்த்து இரவன் சொன்னு சொன்னால் இரவன் சொல்லிவிடு குறைய போகும். பகலை பார்த்து இரவன் சொன்னால் இரவு ஆமா சரிதான் சொல்லு. இரவு பார்த்து நாங்கள் நேற்று சொன்னா ஆமா இரவு ஆனா பகலை ஒவ்வொரு சொன்னாங்க இரவாக போறதில்லை. அதே மாதிரி இரவை பாடல் செய்வதனால அது பகலா போறதில்லை. சொல்றது கேட்கறது இப்போ தவறு ஒழுங்கை கோட்பாட்டில் உறுதியாக இருக்கிறதே தவிர இது போன்ற நிதி விஷயத்துல நாம் அதை போய் பாதகம் செய்வது எந்திரமான பலனும் இல்லை. நீ அந்த திறமையை உருவாக்கிக்கொள் என்று அளவுக்கு அடிக்கடி சொல்வார்கள். அதற்கு உதாரணமாக நான்கு நாங்கள் வரக்கூடிய காலகட்டத்தில் ஒரு நேரம் ஒரு கிதாபை ஒரு உஸ்தாதத்தில் நடந்து கொண்டிருந்தது. சுல்தானத்தை 3 கிதாப் நடந்து கொண்டிருந்தது. இடையில சில மாற்றங்கள் செய்தார்கள். பாடத்தை மாறி போட்டாங்க. மாறி போடும்போது 100 சாதிக்கிறதுக்கு சொல்லி தேர்வாளர் அதுவும் நம்முடைய அதர் தத்துவம் சொன்னாங்க. அவர்களுக்கெல்லாம் உஸ்தாதான வாக்கியத்தில் அவர் வரக்கூடிய காலத்து அவர்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுப்பார்கள் சொன்னார்கள். அவருடைய உஸ்தாத் அங்கே உஸ்தாதாக சேர்க்கப்பட்டார்கள். அவர் ஆக்கூர்ல அந்த ஸ்கூல்ல பிரின்சிபாலாக இருந்து வந்தார்கள். அவர்கள் அப்படி சமயத்தில் பாடலை மாற்றி போடும்போது அப்போ நாங்கள் பாடத்தோடு போய் அதற்கு சொன்னோம், அந்த பாடல் எத்தனை இருந்து அதற்கு இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னோம். அப்போ அதை சொன்னாங்க. அதுதான் அன்றைக்கு ஆரம்பமாக பயந்த ஒரு விஷயம். மகனே, இன்றைக்கு இந்த கிதாபை மாற்றி வேற உஸ்தாதை அதே இடத்துல மாற்றி போடுறதுனால மாற்றி போடணும்னு சொல்லுங்கள். உஸ்தாதை பொறுத்தல்ல, நீங்கள் எவ்வளவுக்கு இஸ்லாத்துடைய தன்மை வருமோ அதை தான் அல்ல இன்னும் தருவான். நான் வந்து இந்த மதசாவுடைய ஒரு சாத்தியமா இருந்து நான் ஒரு உறுதிங்கிற பேர்ல உங்களுக்கெல்லாம் இந்த இருமை இந்த கிதாபுகளை உஸ்தாதத்தை பிரித்து கொடுக்கணும்னு சொன்னால் அது என்னுடைய சுயநலத்திற்காக இல்லை, உங்களுடைய மனதுக்காக தான். எங்கள் மதசாலையை நட்டப்பட்டுக்கூடிய மரங்கள் இருக்கிறது. அங்கே நிறைய அந்த காலத்துல வேப்ப மரங்கள் அப்படின்னா நட்டப்பட்டது. இந்த வேப்ப மரத்தில் போய் உட்காந்து எனக்கு தான் ஓதம் சொன்னாலும் ஓதம் ஏன் கேட்க கூடாது அப்படின்னு சொன்னாங்க. உடனே ஆமன்னா சல்லுன்னா சமீனா வாசனா அந்த மந்திரத்தை மனதிலே பரிகரித்து அன்றைக்கு அந்த சிவத்தை இந்த உள்ளத்தில் கொண்டு வரும் காரணமாகத்தான் 30 ஆண்டு காலமாக அதற்குரிய சூபத்தில் இருந்து இது போன்ற சேவைகள் செய்ய பாக்கியத்தை பெற்றேன். அதற்கு பிறகு 14 வருஷமாக அங்கே அதற்கு பிறகு அந்த பொறுப்பில் வந்து இது போன்ற ஏதோ முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன் சொன்னால் இதற்கெல்லாம் மூலமண்டலமாக திகழக்கூடியது, இதற்கெல்லாம் அடிப்படையாக திகழக்கூடியது திருச்சி மாநகரத்துடைய மக்களுடைய உதவிகளும் திருச்சியினுடைய கிராமிய அன்பாகவும் தந்த அந்த மகத்தான அந்த பிறர் உதவிகள் தான் இன்றைக்கு உட்கார வைத்து சில விஷயங்களை பேசக்கூடிய வாய்ப்பு தந்திருக்கிறது. உங்கள் எல்லோருக்கும் நான் உலகத்தால் ஆழ்ந்த நன்றியை தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். எதற்கும் தகுதியில்லாத எனக்கு இது போன்ற விருதுகளை வழங்கி உங்களுடைய துவாவை நான் ஆதரிக்கிறேன். நான் உங்களுக்கு தகுதியில்லாட்டால் கூட உங்களுடைய மேலான துவாவுக்கு தகுதியாக இருக்கிறேன் என்றும் இந்த முஸ்லிம்கானை ஏழுக்கான துவா செய்வதோட நம்முடைய முன்னோர்கள் நம்முடைய உஸ்தாதுமார்கள் நமக்கு வழிபாட்டில் கூறிகள் நமக்கு இன்றைக்கு இதை சொல்லிக் கொடுத்திருந்தார்களோ அதை நாம் முழுமையாக அதன்படி செயல்பட வேண்டும். குறிப்பாக உலமாக்களாக கூடியவர்கள்
குறிப்பாக ஈஸ்வரா இருக்கக்கூடியவர்கள் நம்முடைய ஹதரத் அல்லாமா கல்யாணம் பேருந்துகளை நமக்கு வழிகாட்டியாக்கி வந்தவர்கள் அவர்கள் சொல்வார்கள், என்னுடைய வாழ்க்கையில் 2 விஷயங்கள் அடிப்படை. ஒன்று தாவத் பகுதி, அது என்னுடைய ஒரு கண் என்று சொன்னால், இன்னொரு கண் தாலீம் தர்பியத் தஸ்கியா, இது மற்ற கண்ணாக இருக்கிறது. எனவே 2ம் தேவை. தாவத் பகுதி உருவாக்குடைய பணியாக இருக்கிறது. அதை நாம் நம்மால் முடிந்த அளவுக்கு நாம் ஈடுபட்டுக் கொள்ள வேண்டும். நபியை பார்த்து சொன்னான், யா ஐயோ தசூல் பள்ளி நான் ஊந்தில் இணைக்க என்று பள்ளி என்பது குர்ஆன் பூசிப்பட்டது. அந்த வேலையை நாம் நம்முடைய வேலையாக்கி செய்ய வேண்டும். யாரும் சொல்கின்றார்கள் அவர்கள் இல்லாமல் நமக்கு அல்லாஹ் கொடுத்த அந்த இன்மை கொண்டு போய் அமானத்தை கொண்டு போய் ஒப்படைக்க நமக்கு பொறுப்பாக இருக்கிறது. எனவே தாவத் நம்முடைய வேலையையும் நாம் நம்மை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். அதே சமயத்தில் தர்பியத் தாலீம் தஸ்கியா, இதிலே நம்மை முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். அதற்கெல்லாம் முன்மாதிரியாக நம்முடைய முன்னோர்கள், நாதாக்கள், சரபு சாலிகள், நம்முடைய முன்னோட உலமாக்கள் நமக்கு வழிகாட்டியாக தந்திருக்கின்றார்கள். எல்லோரும் தன்னுடைய வாழ்க்கையே 2 விஷயத்திலையும் ஈடுபட்டிருக்கின்றார்கள். அவர்கள் காட்டித் தந்த அந்த மகத்தான அந்த வழியிலே நாமும் சென்று சமுதாயத்திற்காண்டி நம்முடைய இறுதி மூச்சு வரையிலும் சேவை செய்யக்கூடிய நல்ல தௌஃபீக் அல்லாஹ் தஆலா தர வேண்டும் என்று உங்களிடத்தில் பணிவாக துஆ கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூட்டி விடைபெறுகிறேன். வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.